இது எல்லாருக்குமே இதுதான் பரிகாரம். என்னது? 69வது 69வது பாட்டு. தனம் தரும் கல்வி தரும் எல்லாருக்கும் பாப்புலரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் இல்லையா? இந்த பாடலையும் அபிராமி அந்தாதியில தான் இருக்கு. இவர் சொல்லிக் கொடுக்கிறார் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு யோகத்துல வந்த ஞானத்துல வந்தவங்க தனியா ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. எல்லாருக்கும் உலகம் உய்வதான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உலகத்துக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்ததுனால இந்த இடத்த சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த 74வது பாட்டு 79வது பாட்டும்போது அவருக்கு தாடகம் வந்தாச்சு. பௌர்ணமி வந்தாச்சு. ஆனாலும் இன்னொரு 11 பாட்டு எக்ஸ்ட்ரா போறாரு. 100 பாட்டு வரைக்கும் முடிக்கிறார் இல்லைங்களா? ஸோ 21 பாட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்ன்றாரு? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும். நிலையில வந்துருச்சு. அதுவும் வந்துருச்சு. அதெல்லாம் இல்ல. இதுதான் அந்த ஞானிகளுடைய விஷயம். நமக்கு குடுக்கணும் வந்துட்டாங்க, குடுப்பாங்க. அப்ப நாம புரிஞ்சுக்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியாக மரம் தரும்னு சொல்லும்போதே நமக்கு திருப்தி ஆயிடுச்சு. அப்ப இதுதான் தினமுமே எல்லாருமே சொல்ல வேண்டியது. இத சொல்லிட்டே கிளம்புங்க. எனக்கு எந்த தொழிலும் இல்ல சார். எந்த விதமான விஷயம் தெரியாது. தமிழ் தெரியுமோ இல்லையோ? தமிழ் பாட்டு தானே இது. கன்ஃப்யூஷன் இல்லையே. இந்த பாட்டுல எல்லா வார்த்தைகளும் சிம்பிளா தானே இருக்கு. இதையே சொல்லலாமே. இத சொன்னா மத்த எல்லாருக்குமே பலன். அப்படிங்கிறனால இது ஒரு போனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த போனஸ எல்லாரும் பயன்படுத்தின்னு எல்லாருமே திருப்தியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை.